Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு ரொட்டேட்டிங் ஒரு டிஃபரண்டான ஒரு மாசா ஒரு கெத்தான வீடியோவை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் லிங்க் வந்து அப்ளிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க டவுன்லோட் பண்ணல அப்படினா வந்து கன்ஃபார்மா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இத வந்து யூஸ் பண்ண முடியும். ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கும். ரெண்டு அப்ளிகேஷனுமே வேணும். ரெண்டு அப்ளிகேஷனுமே நீங்க வந்து அப்ளிகேஷன் ரெண்டா இருக்கனால கஷ்டமா இருக்குமோ அப்படி நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா கொஞ்ச நேரத்துல எடிட் பண்ண போயிரலாம். நீங்க வீடியோஸ் பார்த்தாலே தெரியும். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பேசும்போதே இவ்வளோ நேரத்தில் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து எடிட் பண்ண முடியும் அப்படின்னு லைட்டாக யோசிங்க. கண்டிப்பாக சிம்பிளாக 2 நிமிஷத்தில் வந்து எடிட் பண்ணிடலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளவலன்னு பேசாமல் நம்ம வீடியோஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இது வந்து இல்லை உங்களுக்கு தேட கஷ்டமாக இருக்குன்னா மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஃபோட்டோஸ்க்கு கீழே உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோல்டரில் போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸை நம்பர் படி செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜ் என்ன இமேஜ் வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட் நம்பரில், செகண்ட் என்ன இமேஜ் ஆட் பண்ணணுமோ அதை செகண்ட் நம்பரில், ஆர்டர் படி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இமேஜஸ் ஆர்டர் படி 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். சூப்பராகவே எஃபெக்ட்லாம் சூப்பராக மாசாகவே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நான் வந்து ஒரு 12 இமேஜஸ் ஆட் பண்ணலாமா? ஓகே, 12 இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 13 இமேஜஸ் ஆகிடுச்சு. ஓகே, 13 இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இதில் கீழே எக்கச்சக்கமாக ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஒரு 15-20 எஃபெக்ட்ஸ் கிட்ட இருக்குது. நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்டார் இருக்குல்ல, கால் மீ டிஜே, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். எங்கே அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 1 by 1 தான் பார்க்க போகிறோம். இப்போ ஓகே, கால் மீ டிஜே ஸ்டார், ஓகே நிறைய இருக்குது. நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து கால் மீ டிஜேக்கு பக்கத்தில் தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோ சூப்பரான எஃபெக்ட் எல்லாமே நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறோம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இந்த சில வீடியோஸ் பிடிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக உங்கள் பர்த்டேக்கு ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கால் மீ டிஜே இன்னும் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லைஸ்னு ஒரு எஃபெக்ட் தான். அது சூப்பராக ஸ்வீட்டாகவே தான் இருக்குது. சூப்பராக எஃபெக்ட்லாம் மாசாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ப்ளே ஆகுது. மேலே வந்து சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கைன்மாஸ்டரில் போய் தான் நம்ம எஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். இல்லை கைன்மாஸ்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு ஓகே கேட்கும். நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு கைன்மாஸ்டர் பேஜுக்குள்ளே கரெக்டாக போகும். இதில் வந்து டவுன்லோட் ஆல் அசெட் அப்படின்னு காணிக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கைன்மாஸ்டரில் இந்த எஃபெக்ட் இல்லை. இப்போ தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து டவுன்லோட் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. இது வந்து ஃபுல் ஆகுனதும் நீங்கள் வந்து இந்த எஃபெக்டை சூப்பராக மாசாக கெத்தாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ கேன்சல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். திரும்பவும் கேட்குது, நம்ம திரும்பவும் அப்டேட் பண்ணலாம். ஓகே, இதுலேருந்து ஓகே இதை அப்டேட் லேட்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கேன்சலே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளிக் பண்ண லேட் ஆகுது அப்படின்னாலும் முன்னையில கண்டிப்பாக ஆட் ஆகிருக்கும். 2 times கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக ஆட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா மாசா கெத்தாக வந்து உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் எல்லாமே 1 by 1 உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து இதை எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கிளிப் கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் லைஸ் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிட்டு கிளிப் கிராஃபிக்ஸில் நீங்கள் இதை வந்து உங்களுக்கு எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்டான எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆடியோ சாங் ஆட் பண்ணிவிட்டு ஃபோல்டரில் உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது வந்து உங்கள் சவுண்டை கம்மி பண்ணி வச்சுட்டு மேலே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு சாங் ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆகும். நீங்கள் வந்து பிடிச்ச சாங் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன மாதிரியான வீடியோஸ் இதே மாதிரி வீடியோஸ் போடலாமா அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.